மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக தினந்தோறும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஓயாமல் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் வருங்கால முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட இச்சிப்புத்தூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி, சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி. அங்கு இருக்கக்கூடிய அந்த ஊர்ப்புற நூலகத்திலே 15,000 புத்தகங்களோடு 1000க்கும் மேற்பட்ட வாசகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஊர்ப்புற நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் ஒரு விவசாய கமிட்டி இடத்திலே அடிப்படை வசதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், வீடுகளிலே நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்ற விகடர் வினோயிகா என்ற ஒரு அறிஞர் சொன்னார்கள். ஆக அந்த அளவுக்கு இந்த நூலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நூலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று நான் கேட்டபோது அமைச்சர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிராமத்திலே சர்வே நம்பர் 499/5 18.25 ஹெக்டேர் 46 சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. இன்றைக்கு ஊர்க்காரர்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த ஊர்ப்புற நூலகத்திற்கு கட்டிடம் கட்டித் தருமாறு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு தேவை அந்த 5 சென்ட். அந்த 5 சென்ட் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்களாக நாங்கள் பெற்றதுக்கு பிறகு நீங்கள் சொல்றது மாதிரியே உடனடியாக, ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து பொது நூலகத்துறையினுடைய ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியோட இந்த காலம்தான் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஏற்கனவே சமீபத்தில் ஒரு 214 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு 821 நூலகங்கள், இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அது கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 821 கட்டிடங்கள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அதில் 604 நூலக கட்டிடங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தந்தை பெரியாருடைய பெயரில், காமராசர் பெயரில் எப்படியெல்லாம் நூலகம் வருகின்றதோ அதே போன்ற அடுத்த கட்டமாக உங்களுக்கே தெரியும், அஞ்சலி அம்மாளுடைய பெயரிலும், பாரதிதாசனுடைய பெயரிலும், காயிதே மில்லத்துடைய பெயரிலும் இன்னைக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு நம்ம கட்டிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் இருக்கின்ற நூற்றாண்டு நூலகத்தை நாங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோமோ அதே போன்றுதான் ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற நூலகத்துக்கும் அதே முக்கியத்துவத்தை தருகின்ற ஒரு ஆட்சியை தான் அன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் நீங்க சொல்ற மாதிரி அந்த 5 சென்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, நீங்க சொன்ன மாதிரி தான், ஏன்னா கிராம பகுதி என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று எப்படி அண்ணல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரோ அதுபோன்று அதற்கு முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கும். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 17,000 புத்தகங்கள் உள்ள ஒரு நூலகம் இது. 1000க்கும் மேற்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. புரவலர்களே பார்த்தீங்கன்னா 23 புரவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் தான். கண்டிப்பாக அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று உடனடியாக அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள்